குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் இன்றைக்கான நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் எப்படி முடிஞ்சுது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 காலையிலேயே ஒரு கேப் அப் தான் கிடைச்சிது. கேப் அப் கிடைச்சி அந்த ப்ரீவியஸ் லோ 27,206 டச் பண்ணிவிட்டு அகைன் மேலே போச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்தது. இன்றைக்கி ஆல் டைம் ஐயை புது ஆல் டைம் ஐயை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. எவ்வளோன்னா 26,312. இதுதான் இன்னையோட நிஃப்டி 50 புது ஆல் டைம் ஹை 27,312. அங்கே டச் பண்ணிட்டு இறங்குனாங்க. நம்ம சொன்ன அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை எடுத்திருக்கான் 26,136 நம்ம சொன்னோம். எக்ஸாக்டாக அங்கே வந்துட்டு ஒரு 5 பாயிண்ட் தான் கம்மி. அதை வந்துட்டு எடுத்துட்டு மேலே போயிட்டான். நம்ம ரெசிஸ்டண்ட்டு அந்த அதாவது ஆல் டைம் ஐயை தொட்டுட்டு ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்தது. அப்புறம் 312 வரையும் போச்சு. அங்கேருந்து செல் ஆஃப் ஆச்சு. ஸோ இந்த சப்போர்ட்டை யாராவது நம்ம எடுத்திருந்தா கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அது வந்த நேரம் 1:45 3 வரையும் மார்க்கெட் மேலே தான் இருந்திருக்கு. இன்றைக்கி என்னால் எந்த ட்ரேடும் பண்ண முடியல. காரணம்னா எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்கு, கொஞ்சம் டைட் ஒர்க்கு. அதனால் என்னால் ட்ரேடிங் பண்ண முடியல. நிஃப்டி 50லேயும் சென்செக்ஸ்லேயும். சரி, இந்த சப்போர்ட்டை எடுத்திருக்கான் பாருங்க. 1:45 வந்துருக்கு. என்ன ஒன்று 336. அவன் வந்திருக்கிற இது வந்து ஒரு 5 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. 5 பாயிண்ட் இல்லை, ஆமாம் 7 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. 7 பாயிண்ட் வந்துட்டு மேலே போயிடுச்சு மார்க்கெட். ஸோ இன்றைக்கி இங்கே கடைசி நேரத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நம்ம ரெசிஸ்டன்ட் இங்கே 352 தான் சொல்லியிருக்கோம். அவன் 312 வரையும் போயிட்டு இறங்கிட்டு இருக்கான். இதுதான் நிஃப்டி 50ல் இன்றைக்கி நடந்தது. இன்றைக்கி யாராவது ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்களா? மிக்க மகிழ்ச்சி. ப்ராஃபிட் பண்ணியிருந்தால் ஸ்னாப்சாட் போடுங்க யூடியூப்பில், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி சென்செக்ஸ் வந்தோம்னா சென்செக்ஸ்லேயும் அதே தான். நம்ம ரெசிஸ்டன்ட் தொட்டுருக்காங்க. அவன் செகண்ட் ரெசிஸ்டண்ட்டை 85,980 ஆல் டைம் ஐயை தொட்டுட்டு 86,064 வரையும் போயிருக்கான். புது ஆல் டைம் ஐயை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு சென்செக்ஸாக. அதுவும் புது ஆல் டைம் ஐயை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு. 86,058 60 ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு. அப்புறம் அங்கேருந்து அது தொட்டுட்டு கீழே தான் இறங்கியிருக்கு. நம்ம சப்போர்ட்டு 85,414. ஆனால் அவன் வந்தது 85,470 வரையும் தான் வந்துட்டு மேலே போயிருக்கான். இன்னைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி ஆனால் 110 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. உலக அதிசயமாக இருக்குது. சென்செக்ஸ் வந்து எக்ஸ்பைரி டேயில் வந்து ஒரு ப்ளஸில் முடிஞ்சுது. இதோட செகண்ட் டைம் நினைக்கிறேன். லாஸ்ட்டு 2-3 வீக்குக்கு முன்னாடி ஒரு வாட்டி எக்ஸ்பைரி டேயில் ப்ளஸில் முடிஞ்சால், அதுக்கப்புறம் இன்றைக்கி ப்ளஸில் 110 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. நம்ம நிஃப்டி 50யும் ஒரு 10 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கான். பேங்க் நிஃப்டி வந்து 209 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி நல்ல செல் ஆஃப் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1:45 மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிடுச்சு. அது ஏன் அந்த இடத்துல அப்படி ஆச்சுன்னு ஒன்றும் புரியல. ஏன்னா நான் மார்க்கெட்லேயே இல்லை. இன்றைக்கி டோட்டலாகவே நான் ஒரு இது கூட பண்ணவே இல்லை. அதனால் எனக்கு மார்க்கெட்டில் நான் பார்க்கவே இல்லை. நம்ம அந்த வரைஞ்ச அந்த சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை பார்த்தா நமக்கு தெரியுது. இதை வச்சு தான் நம்ம நாளைக்கு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நம்ம நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். வேர்ல்டு மார்க்கெட்டில் டவ் ஜோன்ஸு நேற்று ப்ளஸில் தான் முடிஞ்சிருக்கு. கீழே வரும்னு பார்த்தேன், ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி நாஸ்டாக்கு 189 ப்ளஸ்ஸு, அவன் 314 பாயிண்ட்டு ப்ளஸில் இருக்கான். சிஎஸ்சி இப்போது 2 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. டேக்ஸ் 47 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. காலையில் ஏஷியன் கண்ட்ரியில் நிக்கி வந்து 608 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, ஆங்சங் வந்து ஒரு 18 பாயிண்ட்டு, ஷாங்காய் கம்போசிட் வந்து 11 பாயிண்ட்டு, நம்ம என்எஸ்சி நிஃப்டி ஜஸ்ட் ஒரு 10 பாயிண்ட்டு, எஸ்டிஐ வந்து 8 பாயிண்ட்டு, காஸ்டி 27 பாயிண்ட்டு முடிஞ்சிருக்கு. யூஎஸ் டாலர் வந்து 99.653 ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம கோல்டு $10 மைனஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 4,155 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சில்வர் வந்து ஸ்லைட்டாக ப்ளஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
வேர்ல்டு மார்க்கெட்டில் நம்ம டவ் ஃபியூச்சர் என்ன ட்ரேட் ஆகுது? டவ் ஃபியூச்சர் 9-10 பாயிண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ப்ளஸில். நாஸ்டாக் ஃபியூச்சர் 14 பாயிண்ட். ஸோ இவங்க எல்லாமே நல்ல ஹையில் மேலே ஏறி போயிட்டாங்க. இவங்க மார்க்கெட் எப்படி இருக்கு? நாஸ்டாக் கம்போசிட் வந்து 23,214. நான் சொன்ன மாதிரி அந்த கேப் கிட்ட போகவே இல்லை. போயிருந்தானே கீழே வந்திருக்கும். ஆனால் அங்கேயே போயிட்டு கீழே தான் இறங்கி இருக்கிறான். டவ் ஜோன்ஸு அவனும் மேலே ஓரளவுக்கு 600 வரையும் போயிட்டு 47,600 வரையும் போயிட்டு 46,427 முடிஞ்சிருக்கு. இவங்களோட மார்க்கெட்டு புல்லிஷ் மார்க்கெட்டு 56 இருக்குது. RSI அந்த கிராஷ் ஓவர்லேயும் புல்லிஷில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு இவங்களுக்கு எப்படி முடியுதோ அதை பொறுத்து தான் நமக்கு கிஃப்ட் நிஃப்டி ட்ரேட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கேப் அப் ஓப்பனிங்கா இல்லை கேப் டவுன் ஓப்பனிங்கா அப்படின்றது தெரியும். ஆனால் எனக்கு யூஎஸ் மார்க்கெட் வந்து இன்னும் கூட ஒரு 300 பாயிண்ட் இருக்குது. அதை தொட்டுட்டு தான் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தோணுது. ஏன்னா கண்டினியூஸாக பாருங்கள் 4 புல்லிஷ் கேண்டில், 4ல் 2 ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மைல்டாக இறங்கி தான் முடிஞ்சிருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு எப்படியும் நமக்கு ஒரு பாசிட்டிவ் கேப் அப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தோணுது. ஆனால் நாஸ்டாக் ஃபியூச்சர் டவ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பார்த்தா ஜஸ்ட்டு ஒரு 9, 10, 14 பாயிண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ தான் இது 9 பாயிண்ட் ப்ளஸில் பார்த்தா அதுக்குள்ளே மைனஸில் இருக்குது. நமக்கு நாளைக்கு ஒரு கேப் அப்போ இல்லை கேப் டவுனோ எதுவோ கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது. ஆனால் எது கிடைச்சாலுமே பெரிய லெவலில் பெரிய பாயிண்ட் கிடைக்காது அப்படின்னு தான் கிளியராக தெரியுது. ஒரு +20 இல்லைன்னா -20 அந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நாளைக்கு நம்ம நிஃப்டி 50 அதுக்கான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டை பார்க்கலாம். ஒருவேளை நாளைக்கு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது நிஃப்டி 50னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இதுதான். எதுனா இது சென்செக்ஸ் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 85,414. இன்னைக்கு போட்டோம்ல, நேற்று போட்டது அதே தான். அதுக்கப்புறம் இருக்கிற இது வந்து 85,070. அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட் வந்து இந்த இது 84,853. இந்த லெவல்ஸ் தான் நாளைக்கு சென்செக்ஸுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இது எக்ஸ்பைரி முடிஞ்சதுக்கப்புறம் இனிமேல் இதில் அந்த அளவுக்கு மூமெண்டம் இருக்குமானா கொஞ்சம் கஷ்டம்தான். நாளைக்கு ஒருவேளை ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இன்னைக்கு வந்த அந்த ஆல் டைம் ஐ 86,080. அதுக்கப்புறம் இருக்கிறது 86,260. அதுக்கப்புறம் இருக்கிறது 86,542. இதுதான் சென்செக்ஸ்க்கான நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸ். நம்ம லெவல்ஸ் போடுறோம், அது ஆல்மோஸ்ட் ஒரு 90% அக்யூரேட்டாக தான் நடக்குது. இந்த பாருங்க, இந்த சப்போர்ட்டை நம்ம போட்டோம், இந்த சப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக? ஸோ இதுதான் நாளைக்கு சென்செக்ஸ்க்கான இன்ட்ராடே லெவல்ஸ். நம்ம நிஃப்டி 50 வருவோம். நிஃப்டி 50ல் பார்த்தோம்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தால் இன்னைக்கு வந்தால் பார்த்தீங்களா 26,136. அதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. இதில் எந்த மாற்றமும் இல்லை. செகண்ட் சப்போர்ட்டு 26,065 தான். தேர்டு வந்து 25,965. ஏன்னா இங்கே அதாவது மார்க்கெட் இது வரையும் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அந்த 26,000 அவன் கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படி அந்த 26,000 க்ளோஸாக ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருந்தானா எய்தர் 2 பக்கத்தில் ஏதாவது ஒரு பக்கம் கண்டிப்பாக உடைச்சிடும். அது டவுன் சைடில் வந்தால் டவுன் சைடில் உடைச்சிடும். ஏன்னா ஆல் டைம் இப்போ புதுசாக இதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டான். ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ட் இனிமேல் இருக்காது. இதுதான் இப்போ இருக்கிற ஃப்ரெஷ்ஷான ரெசிஸ்டன்ட்டு. இது 27,311. நாளைக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங் நிஃப்டி 50ல் கிடைக்குதுன்னா இதுதான் அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட். 27,311 311 வைங்களேன். அதுக்கப்புறம் இருக்கிறது
ஒரு நிமிஷம். இது அப்போ அடுத்த ரெசிஸ்டன்ட் வந்து 365 தான் இருக்குது. அதுக்கப்புறம் இருக்குது 26,455. இது கொஞ்சம் ரேஞ்சு, ஏன்னா இது போலிங்கர் பேண்டில் அங்கே தான் வருது அடுத்த ரெசிஸ்டன்ட். ஸோ ஒரு கேப் அப் கிடைச்சா நாளைக்கு நிஃப்டி 50க்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் ஆல் டைம் 26,311. ப்ரீவியஸ் இதுவெல்லாம் கண்டிப்பாக உடைச்சிரும். அதுக்கப்புறம் இருக்கிறது அங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட் தள்ளி இருக்குது. அதுக்கப்புறம் 27,455. இந்த 3 தான் நாளைக்கு நிஃப்டி 50க்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஒருவேளை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்குதுன்னா, இன்னைக்கு வந்து இது பார்த்தீங்களா, இன்னைக்கு வந்தானே இந்த லெவல் 26,136, அதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிறது 26,065. அதுக்கப்புறம் இருக்கிறது 25,965. ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே போட்டதே தான், எந்த மாற்றமும் இல்லை. இதில் என்ன ஒன்றுனா ரெசிஸ்டன்ட் மட்டும் கொஞ்சம் மாறுது. ஏன்னா இன்றைக்கி அவன் புதுசாக ஒரு ஆல் டைம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, அதனால் ரெஜிஸ்டர் மட்டும் மாறுது. இது சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட் லெவல்ஸ்லாம் வரும்போது நான் ஆல்ரெடி எப்போவுமே சொல்கிறது தான், ஒரு இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஈஸியாக ப்ராஃபிட் பிடிக்கலாம். ஸ்டாப் லாஸோடு பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டாப் லாஸ் இன்றைக்கி நம்ம லாஸ் ஆகிட்டோம்னா இன்னையோட மார்க்கெட் முடிய போகிறது கிடையாது. நாளைக்கு இருக்குது, அடுத்த வாரம் இருக்குது, அடுத்த வருஷம் இருக்குது, அதுக்கு அடுத்த வருஷம் இருக்குது. ஸோ அதுக்கு நமக்கு தேவை பணம் தான். இன்றைக்கி ஒரு நாள்லேயே நம்ம எல்லாத்தையும் விட்டுணும், இல்லை எல்லாத்தையும் ஒரே நாளில் பிடிக்கணும் அப்படின்ற அந்த மோட்டிவேஷனை தயவு செஞ்சு ரிமூவ் பண்ணிடுங்க மைண்ட்லேருந்து. இன்றைக்கி லாஸா, ஓகே லாஸ், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டை கொண்டு வாங்க. எப்பவுமே மைண்டை ஃப்ரெஷ்ஷாகவே வச்சிங்க. போட்டு எமோஷனான ட்ரேடிங்கு, ரிவெஞ்ச் ட்ரேடிங்கு, ஓவர் ட்ரேடிங்கு இதெல்லாம் பண்ணாதீங்க. பண்ணால் நெகட்டிவ் தான் அதிகமாக நடக்க வாய்ப்பு இருக்குது. கம்மியாக இருக்கிற லாஸ் வந்து இன்னும் அதிகமாக பண்ணுறோம். அப்படி நம்ம லாஸை குறைச்சாலும் ப்ரோக்கரேஜ் வந்து லாஸஸ் ஆன அளவுக்கு ப்ரோக்கரேஜ் காசே வந்துடும். ஸோ எப்படி இருந்தாலும் பாதிப்பு நமக்கு தான். அதனால் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ஆப்ஷன் பையிங்கில் மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணலாம். நான் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஒரு ஹியூமன் பீயிங்கிறது என்னால் பண்ண முடியும்னா அப்போ எல்லாருமாலையும் பண்ண தானே முடியும். நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங் தானே. என்ன ஒன்று, அந்த கண்ட்ரோல் வேணும், அந்த டிசிப்ளின் வேணும். ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய் என்னுடைய லாஸ் கெயின், அந்த மாதிரி உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுங்கள். வந்துடுச்சா லாஸா, சரி புக் பண்ணிட்டு வெளியே போயிடுங்க. ப்ராஃபிட் வருதா சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு க்ளோஸ் பண்ணுறங்க. இவ்வளோதான். இந்த ரிவெஞ்ச் ட்ரேடிங் தாங்க எக்கச்சக்க பேர் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்லேயே ஒரு 3,000 லாஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களால மனசு தாங்காது, மறுபடியும் ட்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கு நானே ஒரு உதாரணம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், MBA. அது மாதிரி தான் எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம தான் அதை கண்ட்ரோல் பண்ணி வெளியே வந்துடணும். வேற வழியே பண்ண முடியாது. இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது ஈஸியாக நம்மளை உள்ளே இழுக்குது. அதோட மொமெண்டம் பார்த்தா, அதோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் டக்கு டக்குன்னு 1000, 2000, 3000 இன்க்ரீஸ் ஆகிறத பார்த்தா சம்பாதிச்சிடலாம் தான் தோணும். ஆனால் சத்தியமாக ரொம்ப கஷ்டம். இதில் ரெகுலராக இருக்கவங்களுக்கு தெரியும் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு. அதுவும் ஆப்ஷன் பையராக இருந்து அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். தெரிஞ்சால் தான் அதோட அந்த வழி உங்களுக்கு புரியும். இன்றைக்கே லாஸ் பண்ணி இன்றைக்கே ப்ராஃபிட் பண்ணிடணுன்ற அந்த மைண்ட் செட்டை தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ணுறேங்க. நான் அதை தான் சொல்ல வரேன். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மார்க்கெட்டில் நல்லபடியாக சஸ்டெயின் பண்ண முடியும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்த ரிப்போர்ட்டை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்ததுன்னா இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளுக்கு, ரிலேஷன் சர்க்கிளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு 4 மந்த்து தான் ஆகுது. அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் நல்லபடியாக ப்ரொமோட் ஆகணும்னா இன்னும் பல வருஷம் தேவைப்படும். அது எனக்கே நல்லா தெரியுது. பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் என்னுடைய இந்த பிரேவ் ட்ரேடர் ஆவடி அப்படின்ற சேனலை ப்ரொமோட் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.